உங்கள் விஜய். சொல்லு ராணி. இங்க குழந்தைக்கு பேர் வைக்கிற விழா நடத்த போறாங்க. என்ன அதுக்கு நான் வந்து மொய் வைக்கணுமா? ஐயோ அப்படி இல்ல. நான் உங்ககிட்ட என்னடி சொன்னேன்? ராமோட குழந்தைய தூக்கிட்டு வாடின்னு தானே சொன்னேன். நீ என்னடானா இன்னும் அந்த குழந்தைய தூக்காம அங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க நல்ல சாப்பாடு போடுறாங்கன்னு சொகுசா அங்கேயே தங்கிட்டியா? ஜெய், இந்த வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்த உடனே குழந்தைய தூக்கிட்டு ஓடி வந்துட முடியுமா? இந்த வீட்ல அதெல்லாம் அவ்வளவு சுலபத்துல முடியாது. இங்க பாரு, ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல அந்த குழந்தைய கடத்த திட்டம் போட்டு அது நடக்கல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது உனக்கே தெரியும்ல. இங்க வீட்ல குழந்தைய யாராவது ஒருத்தர் மாத்தி மாத்தி கையில வச்சுக்கிட்டே இருக்காங்க. குழந்தை தூங்கும் போது கூட யாராவது ஒருத்தர் குழந்தை கூடவே இருக்காங்க. குழந்தை இருக்கிற இடத்துக்கு சாதாரணமா போனா கூட சந்தேகமா விசாரிக்கிறாங்க. இங்க ஏற்கனவே ஒரு தடவை சீதா ரூமுக்கு போகும்போது பிரியா கிட்ட திட்டு கூட வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன இனிமே குழந்தைய தூக்க கூடாதுன்னு அவ சொல்லிட்டா. இவ்ளோ கெடுபடி இருக்கும்போது எப்படி அந்த குழந்தையை கடத்த முடியும்? அவ்வளவு சுலபமால குழந்தைய தூக்கிட்டு வந்துட முடியாது ஜெய். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஏய், இன்னும் எவ்வளவு பொறுமையா இருக்கணும்? ஆனா அதுக்குள்ள அந்த பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் வேற மாதிரி ஆயிடும் போல இருக்கே. இத பாரு, அது பல கோடி ரூபா ப்ராஜெக்ட். அத ராம் கிட்ட இருந்து எழுதி வாங்கறதுக்காக தான் அவனோட குழந்தைய கடத்துற திட்டமே போட்டது. நீ சொல்றத பார்த்தா குழந்தைய கடத்திக்கிட்டு வரதுக்குள்ள அந்த பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும் போல இருக்கே. ஜெய், அவ்வளவு நாள் எல்லாம் ஆகாது. இதோ இப்ப அந்த குழந்தைக்கு பேர் வைக்க போறாங்க. அந்த விழாவுல கண்டிப்பா அந்த ராமுவோட குழந்தைய நான் கடத்திடுவேன். அது எப்படி முடியும்? அவங்க வீட்டாளுங்க மட்டும் இருக்கும்போதே உன்னால அந்த குழந்தையை கடத்த முடியல. குழந்தைக்கு பேரு வைக்கிற ஃபங்க்ஷன்ல சொந்தக்காரங்க எல்லாருமே இருப்பாங்களே. எல்லாரோட கண்ணும் அந்த குழந்தை மேலதான் இருக்கும். நீ எப்படி குழந்தையை கடத்துவ? ஜெய், அதுக்கு நான் ஒரு சூப்பர் பிளான் வச்சிருக்கேன். குழந்தைக்கு பேர் வைக்கிற விழால ஸ்பெஷல்ல பாயசம் செஞ்சு கொடுக்கறதா சொல்ல போறேன். என்ன மட்டும் தனியா பாயசம் வைக்க சொல்லுவாங்க. அதுல நான் மயக்க மருந்து கலந்து கொடுத்துருவேன். எல்லாரும் மயங்கி கிடக்கும் போது நான் குழந்தைய அங்கிருந்து தூக்கிட்டு வந்துருவேன். எப்படி இருக்கு என் ஐடியா? உன் ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா அதை கொஞ்சம் கவனமா செய். சரி, எல்லாரும் மயக்கம் போட்ட உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. நானும் வந்துடுறேன். அப்படியே குழந்தை தூக்கிட்டு வந்துடலாம். ஓகே, சரி, நான் ஃபோன் வைக்கிறேன். ராணியோட பிளானும் ஒர்க் அவுட் ஆயிடும். இதனால நம்மளோட பவர் பிளான்ட் ப்ராஜெக்டும் ஒர்க் அவுட் ஆயிடும்.
அப்படியெல்லாம் பண்ணாத. கை வலிக்கும். ஆமா, கை வலிக்கும். ஆ, சும்மாவே கைய பிடிச்சாடு. டாட்டா கட்டுது. அத்தை, நம்ம பாப்பாவோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடு ஐட்டம் எல்லாம் செம்மையா இருக்கணும். அதுக்கு என்ன லிஸ்ட் கொடுக்கலாம்? ஏன் சித்ரா, நீயே ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு எங்க கிட்ட கேக்குறியா? முன் யோசனை இல்லாம என் மருமக சித்ரா எந்த காரியமும் செய்ய மாட்டா. ஆமா பாட்டி, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அத்தை பிளான் இல்லாம எதையும் சொல்லவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. அத்தை, என்ன லிஸ்ட் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. நமக்கு எந்த வேலையும் கொடுக்காம இருந்தா லிஸ்ட் ஓகே தான். ஆமாமா, அத்தை சொன்னாங்கன்னா அது எப்பவுமே வித்தியாசமா தான் இருக்கும். அத்தை, என்ன மெனு சொல்லுங்க. சித்ரா, மனசு தவிக்குது சித்ரா, என்னன்னு தான் சொல்ல. அப்படியா? இதோ அத்தை அத்தை பாத்தீங்களா எவ்வளவு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கான்னு? நான் சொல்லல, அதுதான் சித்ரா. இதுதான் சரியான நேரம். நம்ம திட்டப்படி செய்ய போற ஸ்பெஷல் பாயசத்தை பத்தி சொல்லி இந்த லிஸ்ட்ல நைஸா சேர்த்துடணும். அத்தை, அம்மா, ஆ? குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நான் அதை செஞ்சிருவேன். ஸ்பெஷலா நீ என்ன செய்ய போற? அவல் பாயசம் செய்யலான்னு இருக்கேம்மா. என்னது, அவல் பாயசமா? ஆமாங்கம்மா, நான் செய்யறேன். நீங்க எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவல் பாயசமா? அது என்ன கேக்குறதுக்கே சீப்பா இருக்கு. பிரியா, ஆர்வமா வேலை செய்யறவங்களுக்கு நாம உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, அவங்கள நோஸ் கட் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? ராணி, என்னம்மா? நீ வைக்கிற பாயசத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிக்க. ம், உன் கூட உதவிக்கு யமுனாவையோ பிரியாவையோ கூப்பிட்டுக்கோ. ம்? உதவிக்கு யாருமே வேண்டாமா? ஏன்? இந்த பாயசத்தை நான் ஒரே ஆளா ஒரே கைப்பக்குவமா செய்யணும். அப்பதான் அதுல ஒரு தனி ருசி இருக்கும். சரி. தனியா செய்ய போறாளா? எனக்கு என்னமோ இவ எதையோ அடிச்சுட்டு போக பிளான் பண்ற மாதிரியே தோணுது. எதுக்கும் இவ மேல ஒரு கண்ணு வைக்கணும். அத்தை, சமையல நான் சூப்பர்வைஸ் பண்றேன். அம்மா தாயே, நீ ஒன்னும் பண்ண வேணாம். குழந்தை அழுதா டான்ஸ் பண்ணா போதும். இருடி, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ராணி, அம்மா, அன்னைக்கு கூட தான் யாரோட உதவியும் இல்லாம பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லா ரெடி பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இருக்கும் இருக்கும். இதையும் நீயே பண்ணிடுமா? ம். ஆனா ராணிகா, ஆஹா, நீங்க புள்ளத்தாச்சியா இருக்கீங்களே, அதான் யோசனையா இருக்கு. சீதா, நான் உங்களுக்காக எந்த பாரத்தையும் சமைப்பேன். எவ்வளவு வேலை வேணாலும் செய்வேன். சரிம்மா, நீ கவனமா செய்யி. ஆ, ம், சரிங்கம்மா. உங்க எல்லாரையும் அசத்திடுவேன். என்னோட அவல் பாயசத்தை சாப்பிட்டுட்டு நீங்க எல்லாரும் மயங்க போறீங்க. இவ என்னமோ அவல் பாயசம் செய்ய போறேன்னு சொல்றா. இதுல ஏதோ மர்மம் இருக்கு. இந்த மர்மம் என்னன்னு கூடிய சீக்கிரம் வெளிச்சம் போட்டு காட்டுறேன்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
யமுனா அம்மா இந்த விளக்குக்கு வேண்டாம் வேண்டாம் நானே பாத்துக்கிறேன். சரிம்மா. மத்த வேலைகளை பாரு. வாங்க வாங்க சம்பந்தியம்மா, வாங்க வாங்க. வணக்கம் நல்லா நல்லா இருக்கேன். என்ன கல்பனா எப்படிமா இருக்க? பாத்தீங்களா அப்படியே தலையை விரிச்சு போட்டு வந்திருக்கா எப்படி நல்லா போதும், போதும், இருக்கும் போங்க போங்க. என்ன சரண் பிசினஸ் விஷயமா பாம்பே போயிருந்த போல இருக்க? ஆமாமா நேத்து நைட்டு தான் மாமா ஓ வந்தேன். யமுனா சித்ரா எதுக்கோ கூப்பிட்டு இருந்தா என்னன்னு போய் கேட்டுட்டு வா. சரிங்கம்மா. எல்லா வேலையும் சீக்கிரமா பண்ணிடுமா. பெரியமா கல்பனா வாம்மா. வா பானுமதி. சரி மாப்ள உள்ள நான் உள்ள போறேன். போங்க உள்ள போங்க. ஏன்பா அந்த ஐயருக்கு ஒரு போன் போட, அவர் ஆளே காணோம். ஹலோ ரொம்ப வாசத்தை கொட்டுறாங்க. நீ அத்தை நீயே லேட்டா வரலாமா? ஐயோ பெரியமா எங்க அத்தை நீங்க ஃபோன் பண்ணி கூப்பிடலன்னு கோவிச்சிட்டு இருந்தாங்க. வரமாட்டேன்னு சொன்னாங்களே, ரெடி பண்ணி கூட்டிட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. போய் பேசுங்க. நான் பாத்துக்கிறேன். பானுமதி இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க. இப்பதான் தெரியுதா? என்ன பானுமதி, உனக்கு போய் நான் தனியா சொல்லணுமா என்ன? நீ ஏன் வந்துட வேண்டாம்? இது யாரோட ஃபங்க்ஷன்? உன் பேத்தியோட ஃபங்க்ஷன். அது மட்டும் இல்லாம நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானம்மா. இத பாருங்க சபதி, நீங்க கூப்பிடலனாலும் நான் வருவேன். நீங்க தானே சொன்னீங்க நானும் இந்த வீட்ல ஒருத்தேன்னு. எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கியாப்பா? ஐயோ என்ன இந்த வீட்டு பக்கமே காணோம். சித்ரா தேவி வராளே. ஒருவேளை கனவு பலிச்சிருமோ? ஆமா பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக போயிருந்தேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சு. என்ன கல்பனா? தலைமுடிய இப்படிதான் விரிச்சு போட்டுட்டு வருவியா? ஐயோ அது வந்துமா. நல்ல வேளை தப்பிச்சு. இந்த சித்ரா தேவி என் கண்ணத்தை பழுக்க வச்சிருவாளுன்னு பயந்துட்டேன். அப்பாடா. அது ஒண்ணும் சித்ரா இல்லம்மா. இப்ப இது ஃபேஷன் தானே சித்ரா? அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களாமா? ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? ஐயோ பாப்பு குட்டிமா. ஐயோ என் பேத்தி. எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் மாப்ள. கொடு 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 கொடு. வா 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 வா. ஐயோ என் பேத்தியை எப்ப பாப்பேன்னு இருந்தேன். என்னமா லுல்லு குட்டி. என் செல்ல குட்டி. இன்னைக்கு உனக்கு பேர் வைக்க போறாங்க. சண்டி, சாமுண்டி, துர்கா, ருத்ரான்னு என்னன்னு பேர் வைக்க போறாங்களோ. அம்மா எப்பமா வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சே. ஆமா எல்லாரும் இங்க இருக்காங்க, நீ எங்க போயிருந்த? இவர் ஆபீஸ்ல இருந்து இப்பதான் வந்தாரு. ரெடி ஆகி வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்படியா? நல்லா இருக்கீங்களா அத்தை? நான் நல்லா இருக்கேன். இங்க பாத்தீங்களா மாப்ள, குழந்தை என்கிட்ட வந்த உடனே எப்படி அழாம இருக்கா பாத்தீங்களா? ஐயோ ஐயோ உஞ்சா போயிடுச்சே. என்ன செல்ல குட்டி இப்படி பண்ணிட்ட? உனக்கு பாட்டு மேல உச்சா அடிக்கிறதே வேலையா போச்சு. ஐயோ
என்னது இவ்வளவு நேரம் ஆச்சு ஐயரை காணோம்? இந்த வந்துட்டா நமஸ்காரம். வாங்க ஐயரே, என்ன இவ்வளவு நேரம்? கொஞ்சம் லேட்டா எடுத்து தப்பா சரி வாங்க எடுத்துக்காதீங்க. வாங்க. ம். வாங்க. என் செல்ல குட்டி, என் புடவை இப்படி நாஸ்தி பண்ணிட்டியேடா. அது என்னமோ தெரியல பானுமதி, உன்னை பார்த்த உடனே குழந்தை உச்சா போயிடுச்சு. ம். சம்மந்தி உங்களுக்கு தெரியாதா? குழந்தைக்கு என் மேல ரொம்ப பாசம். ஏ பிரியா, இங்க ஒரு புடவை வச்சிருந்தனே, அது எங்க? புடி பாப்பா, புடி. கொடு. ம். ஆ ஆ ஆ இப்படி இப்படி இப்படி. சரி வா, வந்து அந்த புடவை எடுத்து கொடு. சீதா, குழந்தைக்கு டயப்பர் போட்டு விடுமா. சரிங்க அத்தை. என்ன எல்லாரும் ஏதோ ஒரு பெரிய மீட்டிங் போட்ட மாதிரி நின்னுட்டீங்க? ஐயர் வந்தாச்சு, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, ஆரம்பிக்கலாம்ல? சரி வா சுமித்ரா, வாங்க. வா. பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குல்ல? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குழந்தைக்கு தாய்மாமா யாரு? ஏதோ இவர்தான் குழந்தைக்கு தாய் மாமா. எல்லாரும் வந்துட்டாளா? எல்லாரும் வந்தாச்சு. வந்தாச்சு. அப்ப ஆரம்பிச்சலாமா? தாராளமா ஆரம்பிக்கலாம். சரி, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேள்? குழந்தைக்கு அது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாழி ஐண்டு இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க. சாமி, ம்? எனக்கு என்ன தோணுதுன்னா, குழந்தை அற்புதமா இருக்கால, அதனால அற்புதம்னு பேர் வைக்கலாம். பானுமதி, ஆ? பிரியாக்கு குழந்தை பிறக்கும்ல, ஆ, அப்ப அந்த பேரை வச்சுக்கலாம். வச்சுக்குவோம். அம்மா, அனுப்பமா அருந்ததி, இந்த பேர் வச்சா எப்படி இருக்கும்? ஆ, நான் வந்ததே லேட்டு, அதுக்குள்ள 10 தடவை போன் பண்ணிட்டேள். இங்க வந்து பார்த்தா பேரே முடிவு பண்ணலையே. ஐயரே, சொல்லுங்க. அகல்யா இல்லைனா தியாகராஜ் சொன்ன மாதிரி அருந்ததி, ரெண்டுத்துல ஒரு பேரை வைங்க. ராம், சீதா, இந்த 2 பேர்ல உங்களுக்கு எந்த பேரை பிடிச்சிருக்கு? சீதா, உனக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கு? நீங்க யாரும் தப்பா எடுத்துக்கலனா நான் ஒரு பேரு சொல்றேன். குழந்தைக்கு ஹரிணின்னு பேர் வச்சா எப்படி இருக்கும்? ஹரிணி. ஹரிணி. பரவாயில்ல. ஹரிணி. சூப்பரா இருக்கு. வெரி குட், இட்ஸ் a very good name. I like it very much. ஏய், நம்ம வீட்டு பிரின்சஸ்க்கு ஹரிணின்னு பேர் வைக்க போறோம். சூப்பர். பேர் ரொம்ப அழகா இருக்கு, இந்த பேரை வைக்கலாம்.
எனக்கும் பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாவும் இருக்கு. அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? என் தங்கம் சீதா சொன்னதுக்கு அப்புறம் வேற பேச்சே கிடையாது. அந்த பேரையே வச்சிடலாம். சீதா, முதல்லயே யோசனை பண்ணி நல்ல பேரா செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எங்க கிட்ட சொல்லாம கலாட்டா பண்ணிட்டு இருந்தியா? அப்புறம் என்ன, குழந்தைக்கு ஹரிணின்னு பேர் வைக்கிறதுன்னு ஏக மனதா முடிவாயிடுச்சு. வச்சிடலாம் இல்லையா? தாராளமா வச்சிடலாமே. ஆ. வீட்டுக்கு பெரியவர் நீங்க. குழந்தைக்கு சேன தண்ணிய தொட்டு வச்சு ஹரிணி ஹரிணி ஹரிணின்னு 3 தடவை காதுல சொல்லுங்க. எந்திருங்க. லிட்டில் பிட் லிட்டில் பிட். குட்டி ஹரிணி ஹரிணி ஹரிணி. ஹரிணியா? ஹரிணி.